அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யவோ வாங்கவோ மாட்டோம். அமெரிக்காவுடனான வரைவு ஒப்பந்தத்தில் ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகவிருந்த முக்கிய நாளில் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல். அமைதி ஏற்படும் நேரத்தில் தாக்குதல் நடந்திருக்கக்கூடாது என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கண்டனம். பிரான்ஸ் சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் மேக்ரானுடன் பேச்சுவார்த்தை. இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக முக்கிய ஆலோசனை. இந்தியாவின் புத்தாக்க முயற்சிகளில் பங்கேற்க வாருங்கள் என பிரான்சில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. உலகின் 3வது பெரிய புத்தாக்க முனையம் இந்தியா என்றும் பெருமிதம். இந்தியாவின் புத்தாக்க திறனுக்கு சந்திரயான் 3 திட்டம் தகுந்த சான்று. பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் பாராட்டு. பிரதமர் மோடி நாட்டின் நலனில் சமரசம் செய்து கொள்வதாக ராகுல் காந்தி விமர்சனம். ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி குற்றச்சாட்டு. நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. இணையத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ள அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வரும் 16ஆம் தேதி நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னையின் ஒரு சில இடங்களில் 2 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவாகும் எனவும் கணிப்பு. தமிழக கடலோர பகுதிகளில் வரும் 18ஆம் தேதி வரை சூறைக்காற்று வீசக்கூடும். மீனவர்களுக்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் 9 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவான வெப்பம். அதிகபட்சமாக நாகையில் 103.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. செல்போன்களால் 2 நாடுகள் மட்டுமல்ல ஒரு மாநிலமும் போய்விட்டது. தாவேக அரசை மறைமுகமாக விமர்சித்த நீதிபதி GR சுவாமிநாதன். டிவைசஸ் அஸ்வத்தாமன் சொன்னாரு 2 தேசங்கள் போச்சுன்னாரு. நான் தேசங்கள் மட்டும் போல ஒரு ஸ்டேட் கூட போயிடுதோ நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் மாற்றுக் கட்சியினர் தாவேகவில் இணையும் விழா. முன்னாள் MLA மரகதம் குமரவேல் தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் கட்சியில் ஐக்கியம். மதுராந்தகத்தில் தாவேக நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அணிவகுத்த வாகனங்கள். முதல்வர் விஜய் என கூறுவதற்கு பதிலாக முதல்வர் எடப்பாடியார் என குறிப்பிட்ட முன்னாள் MLA மரகதம் குமரவேல் மதுராந்தகம் தாவேக விழாவில் பேசிய வீடியோ வைரலாகியது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்திருந்தார்களோ அதே போன்றுதான் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் எடப்பாடி மாண்புமிகு முதல்வர் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து சூழ்ச்சி செய்வதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. உண்மையான சமூக நீதி காவலர்கள் தாங்களே என்றும் பெருமிதம். இப்ப 2 பேரும் சூழ்ச்சி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க.
என்ன பிரச்சனை வந்தாலும் 2 பேரும் ஒரே டைம்ல ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. தீண்டாமையை தமிழக அரசியலில் முதல் முறையில் ஒழித்தது எங்களுடைய தலைவர் சி. ஜோசப் விஜய் அவர்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வரலாற்றை. நாங்கள் இதை உண்மையாகவும் நேர்மையாகவும் சொல்லுகிறோம். தலைமை சரியில்லாத காரணத்தினால்தான் மாற்றுக் கட்சியினர் தாவேக்கவில் இணைகின்றனர். அதிமுக எம்எல்ஏக்களை விஜய் ஷாப்பிங் செய்கிறார் என விமர்சித்த ஸ்டாலினுக்கு அமைச்சர் அருண்ராஜ் பதில். அந்த நீங்கள் குறிப்பிட்ட கட்சி மட்டுமல்ல, அனைத்து கட்சியிலிருந்தும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையில் இணையணும் அப்படின்னு வந்திருக்காங்க. இதை நாங்கள் நல்லா தெளிவாக எல்லாரும் சொல்லிக்கிறோம். அவங்க வர்றது அந்த கட்சியில் இருக்கிற பிரச்சனைனால, அந்த கட்சியில் இருக்கிற அவங்க தலைமை சரியில்லாத காரணத்தினால இவங்க வராங்க. ஆள் பிடிக்கும் வேலை தாவேக்கவுக்கு இல்லை என அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்து ஆட்சியை பிடிக்கலாம் என்று சதித்திட்டம் தீட்டியவர் யார் என்றும் மு.க. ஸ்டாலினுக்கு கேள்வி. தேர்தல் வருவதற்கு முன்னாலே பெரும்பான்மை பலன் எங்ககிட்ட இருக்கிற போதே திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டணி வைத்து ஒரு ஆட்சியை பிடிக்கலாம் என்று நினைத்தவர்கள் யார்? அதற்கு அவரெல்லாம் பதில் சொல்றேன். அண்ணா அறிவாலயத்தில் வரும் 17ஆம் தேதி திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். ஆளுநர் உரை தொடர்பாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. தாவேக ஆட்சி அமைந்த நாளிலிருந்து அக்கட்சி நிர்வாகிகளே குற்றச்செயல்களில் ஈடுபடுவது அதிகரிப்பு. சேலம், சென்னை, ஆலந்தூர் சம்பவங்களை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலருக்கு பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக இளைஞரணியில் எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுனை கொண்டுவர முயற்சி என அரசியல் வட்டாரத்தில் பேச்சு. காஞ்சிபுரத்தில் நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் கே.பி. முனுசாமி பேசியதாகவும் தகவல். மகனை அரசியலுக்கு கொண்டுவர அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி டிராமா செய்வதாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் விமர்சனம். ஒரு குடும்பத்தின் பிடியில் அதிமுக சிக்கியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. அதிமுக ஒரு குடும்பத்தின் பிடிக்குள் சென்று கொண்டிருக்கிறது. நேற்று அவர் கூட்டம் நடத்தியதாகவும் அந்த கூட்டத்தில் எல்லாம் ஆரவாரமாக உங்கள் மகனை அரசியலுக்கு கொண்டு வாங்க, அதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல, அதுக்கு எதுக்கு இந்த டிராமா? உங்கள் பிள்ளை வர வேண்டாம் என்று சொல்லவில்லை, அவருக்கும் முழு உரிமை உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட ஏன் நாடகம்? அதிமுக வென்ற 47 தொகுதிகளில் 31 தொகுதிகள் பாமக போட்ட பிச்சை என சி.வி. சண்முகம் பரபரப்பு பேச்சு. கூட்டணியில் பாமக இல்லை என்றால் 7 தொகுதிகளில்தான் அதிமுக வென்றிருக்கும் எனவும் பேட்டி. 31 தொகுதி, 47 தொகுதியில் 31 தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இல்லை என்றால் இங்க வட மாவட்டத்திலே அரியலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வெள்ளூர், தர்மபுரி, ஏன் சேலத்துல இவரே தப்பி தவறிதான் தட்டு தடுமாறிதான் ஜெயிச்சிருப்பார். மீதி 6 தொகுதியும் ஜெயிச்சிருக்கார். அதிமுகவிலிருந்து விலகுவதாக கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலர் கௌதமி அறிவிப்பு. அதிமுகவிலிருந்து விலகியது பற்றி ஓரிரு நாட்களில் விரிவான விளக்கம் அளிப்பதாகவும் புதிய தலைமுறைக்கு தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியது தமிழ் மாநில காங்கிரஸ். ஜி.கே. வாசன் தலைமையில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் முடிவு. கட்சியை தனித்தன்மையுடன் வலுப்படுத்தவே கூட்டணியிலிருந்து விலகுவதாக ஜி.கே. வாசன் விளக்கம். கூட்டணி கட்சிகளுடன் எந்த மனக்குமறலும் இல்லை என்றும் பேட்டி. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே
தனித்தன்மையோடு செயல்பட வேண்டும் என்பதுதான். தனித்தன்மையோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு மீண்டும் அடித்தளத்தை ஏற்படுத்த வேண்டும். திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்கும் முயற்சி நடந்ததா? புதிய தலைமுறை சிறப்பு நேர்காணலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் பே. சண்முகம் பதில். இந்த மாதிரியான ஒரு யோசனையை சுதீஷ் சுதீஷ் இந்த மாதிரி ஒரு யோசனையை சொன்னார். முதலமைச்சர் உடனடியாக ரைட் பண்ணால் அது எப்படி நடைமுறையில் சாத்தியம்? இந்த மாதிரி யோசனைகள் எப்படி இது பண்ண முடியும்? அதான் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது நேற்று மாலை என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் அறிவாலயத்தில் நம்ம அந்த ரூமில் சந்திச்சோம்ல, அவர் இருந்தார். அப்போ அவர் இருந்தார் அங்கே. நேற்றே உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு நான் சொல்லிட்டேன். அதனால் அந்த மாதிரிலாம் எப்படி உங்களால் யோசிக்க முடியுது அப்படின்னு தான் மிகச்சரியாக அவர் ரியாக்ட் பண்ணார். இது 5ஆம் தேதி. திமுக எப்போதும் தனித்து விடப்படாது என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் மு. வீரபாண்டியன் விளக்கம். ஜனநாயகத்தை செழுமைப்படுத்துவதற்கு திராவிட கட்சிகளின் பங்களிப்பு அவசியம் என்றும் பதில். ஜனநாயக அமைப்பு, கட்டமைப்புள்ள ஒரு அமைப்பு. பெரியார், அண்ணா, கலைஞர் கருத்தியல் விடுதலை கருத்தியல் தான். இத்தகைய ஒரு இயக்கம் எப்பொழுதும் தனித்து விடப்படாது. திமுகவும் அண்ணா திமுகவும் ஜனநாயக இயக்கங்கள், அது தனித்து விடப்படக்கூடாது. மக்களோடு தான் இருக்கணும். ஜனநாயகத்தை செழுமைப்படுத்துவதற்கு அவர்களின் பங்களிப்பும் அவசியம் என்று நாங்கள் கருதுகிறோம். எந்த நேரத்திலும் அமைச்சரவையிலிருந்து விசிக வெளியே வர முடியும். இன்னும் தாவேக்கவும் விசிகவும் கூட்டணியை உருவாக்கி கொள்ளவில்லை என்றும் புதிய தலைமுறைக்கு திருமாவளவன் சிறப்பு நேர்காணல். உங்கள் ஆட்சி அமைக்கிறது நாங்கள் ஆதரவு தந்தோம். அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ரிவார்டு கொடுக்குறீங்க. உங்களை ஒரு அமைச்சரை சேர்த்துக்கிறேன்றீங்க, அவ்வளவுதான். எந்த நேரத்தில் நாங்கள் அமைச்சர் கூட வெளியே வரலாம்ல? வர முடியாதுங்கிறது என்ன இருக்குது? அப்போ நாங்கள் அதை போய் சேர்ந்துட்டோங்கிறதுனாலே, மினிஸ்ட்ரியில் சேர்ந்துட்டோங்கிறதுனாலே நாங்கள் அந்த கூட்டணியில் சேர்ந்துட்டுன்னு அர்த்தம் கிடையாது. இன்னும் தாவேக்காவும் விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணியை உருவாக்கி கொள்ளவில்லை. விசிகவால் தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. திருமாவளவன் உறுதியளித்திருப்பதாக அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேச்சு. அண்ணன் திருமாண்ணன் மதியானம் நேத்து பேசின அவர் சொன்ன வார்த்தை, விடுதலை சிறுத்தைகளால் எப்பொழுதும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த விதமான ஆபத்து வராது. எங்களுடைய ஆதரவு முழுமையாக இருக்கும். தாவேக அமைச்சரவையில் இடம்பெற IUML கட்சிக்கு எவ்வித நிர்பந்தமும் தரப்படவில்லை. கட்சியின் பொதுச் செயலர் அபுபக்கர் புதிய தலைமுறைக்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் பதில். நாங்கள் எங்களுடைய உயர்மட்ட குழு கூட்டத்தை கூட்டி இந்த ஆட்சியில் பங்கேற்பது என்ற ஒரு முடிவு எடுத்தோம். அதனால் இது அவசர கோலத்தில் எடுக்கப்பட்டதோ வேறு இந்த மாதிரி காரணங்கள் இப்போ விமர்சிக்கிறாங்களோ இல்லையா, எந்த கண்டிஷனும் கிடையாது, எந்த நிர்பந்தமும் கிடையாது. அவங்க வாலண்டரியாக கேட்டாங்க. அவங்க அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனே ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. விவாகரத்து கோரி முதல்வர் விஜயின் மனைவி சங்கீதா தொடர்ந்த வழக்கு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. பொன்னேரியில் அமைச்சர் ஆனந்த் பங்கேற்ற நிகழ்ச்சியில் தாவேக நிர்வாகிகளுக்கும் பவுன்சர்களுக்கும் இடையே மோதல். தாவேக நிர்வாகியை பவுன்சர்கள் தரக்குறைவாக பேசியதாக புகார். என் ஒய்ஃபு சாலை பொறுத்துக்கு வந்தாங்க, அதை விட மாட்டேன்ட்டாங்க. ஏன் விட மாட்டேங்க? அரசு மருத்துவமனை கேண்டீனில் ஆய்வு செய்தபோது ஒப்பந்ததாரரை கடிந்து கொண்ட அருண்ராஜ். ஒப்பந்ததாரர் நான் தாவேக்கவை சேர்ந்தவர் என கூறியதும் சிரித்துக்கொண்டே வெளியேறிய அமைச்சர். சோப்பு, சீப்பு, துண்டு அதெல்லாம் தேவைப்படும். இதெல்லாம் நீட்டாக டெண்டர் வச்சு அது மூலமா ரெவன்யூ வரும் நம்ம கவர்மெண்ட். ஒருபார் இதெல்லாம் அன்ஆத்தரைஸ்டாக இவரே எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம தலைவர். போன ஆட்சியில் வந்தீங்களா? இல்லை சார், வந்தாச்சுங்க சார், வந்தாச்சுங்க சார். நம்மளுக்கு தான் சார் இதெல்லாம் வந்து
ஒவ்வொரு மாவட்டத்திலும் புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஈரோட்டில் மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தகவல். புற்றுநோய்க்காக ஒவ்வொரு மருத்துவமனையிலும், சென்னை மருத்துவமனை மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரத்தில் ஒரு உயர் சிறப்பு புற்றுநோய்க்கான ஒரு சிறப்பு மையம் கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் புற்றுநோய்க்கான சிகிச்சை அந்த மையம் அமைப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யும். சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க KN பாஷா ஆணையத்தின் அறிக்கையை பெற்று சட்டம் இயற்ற வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். அரசியலுக்கு வருமாறு ரசிகர்கள் அழைப்பதாக ராகவா லாரன்ஸ் பேட்டி. நல்ல முடிவை எடுத்துள்ளதாகவும் விரைவில் அறிவிக்க உள்ளதாகவும் தகவல். முன்னெடுத்து போகிறோம், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து கரெக்டான தேதியை சார் உங்களெல்லாம் கூப்பிடாமையா சார் பண்ணிவிடுவோம். ஆமாம் முன்னாடி அதை நான் சொல்கிறேன் சார், பேசிகிட்டு இருக்கோம். நான் ஒரு நல்ல இடத்த பார்த்து ரசிகர்லாம் ரசிகர்களுக்காக கம்ஃபர்ட்டாக எந்த இடம் இருக்கோ அதை பார்த்து நம்ம அதை டிசைட் பண்ணல சார். பொறாமையால் தாவேக ஆட்சியை விமர்சனம் செய்வதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் பேச்சு. கல்வி அறநிலை அமைச்சர்கள் சிறப்பாக செயல்படுவதாகவும் பாராட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். கடுமையான விமர்சனங்கள் அவங்க முன்வைக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சார், நான் எது இருந்தாலும் மனசில் படுறது ஓப்பனாக பேசுவேன். அதுக்கு பொறாமை தான் சார் காரணம். ஏன்னா விமர்சனங்கள் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றது கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு விமர்சனங்கள் வச்சா நல்லா இருக்கும். தாவேக அரசின் செயல்பாடு குறித்த கேள்விக்கு தெருநாய்களை உதாரணமாக காட்டி பேசிய ராகவா லாரன்ஸ், தெருநாய்க்கு என்ன உணவு பிடிக்கும் என்பதை தெரிந்து கொள்ள கூட நேரம் எடுக்கும் என பேச்சு. ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. ஒரு சில தெருநாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க. புதுசாக அரசு வேணும் மாற்றம் வேணும்னு கேட்குறீங்க. மாற்றம் வந்துடுச்சு, மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா? மக்களுடன் நாய்களை ஒப்பிட்டு பேசவில்லை என நடிகர் ராகவா லாரன்ஸ் விளக்கம். ரசிகர்களையும் பொதுமக்களையும் தமது தாய்க்கு நிகராக மதிக்கிறேன் என்றும் பதில். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராததால் ஒரு பெரிய தலைவரை மிஸ் செய்து விட்டோம். ரஜினியிடம் பல கனவுகள் திட்டங்கள் இருந்ததாகவும் லதா ரஜினிகாந்த் பேச்சு. மின்வெட்டை போக்க போர்க்கால நடவடிக்கை எடுத்திடுக. தாவேக அரசுக்கு முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வலியுறுத்தல். மின்வெட்டு குறித்து பேசவே தகுதியில்லாதவர் செந்தில் பாலாஜி என அமைச்சர் நிர்மல்குமார் பதிலடி. மின்வாரிய கட்டமைப்புகளை சீரமைக்கும் வேலை நடைபெற்று வருவதாகவும் விளக்கம். மின்வாரிய தேர்வு விதிகளில் மாற்றம் செய்து தமிழ்நாடு மின்சார வாரியம் உத்தரவு. உடற்தகுதி தேர்வின் போது வெறும் காலில் மின்கம்பம் ஏற வேண்டும் என்ற விதியை திருத்தி ஷூ அணிய அனுமதி. சேலம் பாலியல் வன்கொடுமை வழக்கை CBCIDக்கு மாற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அன்றாடம் நடந்து வருவது பெரும் வேதனை தருவதாகவும் மு. வீரபாண்டியன் அறிக்கை. மத்திய பிரதேசத்தில் ரயிலில் தீப்பிடித்ததாக பரவிய வதந்தி. ரயிலிலிருந்து தண்டவாளத்தில் குதித்த 4 பயணிகள் எதிரே வந்த ரயில் மோதி உயிரிழப்பு. ஓமன் துறைமுகத்தில் தூத்துக்குடி மாலுமி உடல்நலக்குறைவால் உயிரிழப்பு. உடலை மீட்டு தாயகம் கொண்டுவர குடும்பத்தினர் கோரிக்கை.
ஓமனில் உயிரிழந்த மாலுமி நிஷாந்தின் உடல் விரைவில் தாயகம் கொண்டு வரப்படும் என இந்திய தூதரகம் உறுதி. கப்பல் ஊழியர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் அறிக்கை. ஏஐயால் வேலை போகாது, மனிதர்கள் தகவமைத்துக் கொள்வார்கள். மைக்ரோசாப்ட் தலைவர் பிராட் ஸ்மித் கருத்து. பனிக்கண்டமான அண்டார்டிகாவிலும் வரலாறு காணாத வெப்பம். வேகமாக உருகும் பனிக்கட்டிகள், வெம்மையின் பிடியில் தவிக்கும் பெண்குயின்கள். போலந்து நாட்டில் மெதுவாக செல்லக்கூடிய ரயில் அறிமுகம். இயற்கை எழிலை மக்கள் கண்டுகளிக்கும் வகையில் வினோத திட்டம். சீனாவில் மின்பாதை கட்டுமான பணிகளுக்கு ட்ரோன் பயன்படுத்தப்படுவது அதிகரிப்பு. 325 கிலோ எடை வரை தூக்கி கொண்டு பறக்கும் ட்ரோன்களால் விரைவாகும் மின்பாதை அமைப்பு பணி. மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியில் பாகிஸ்தான் அணியை 64 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபாரம். இந்திய பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 106 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது பாகிஸ்தான். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஜெர்மனி அணி கோல் மழை பொழிந்தது. ரொசாவோ அணியை 7-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் நெதர்லாந்து ஜப்பான் போட்டி 2-2 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. 89வது நிமிடத்தில் கோல் அடித்து தோல்வியிலிருந்து தப்பித்தது ஜப்பான்.